ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த அருண்குமார் என்பவர் கப்பல் மாலுமியாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு தமிழ்ச்செல்வி என்பவரோடு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணமாகி 7 வயதில் ஒரு மகன் உள்ளார். 4 மாதம் கப்பலிலும் 4 மாதம் ஓய்விலும் இருக்கும் அருண்குமார் அந்த 4 மாதங்களும் கடலூரில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். தமிழ்ச்செல்வி மஞ்சக்குப்பம் பகுதியில் ஒரு பியூட்டி பார்லர் நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுரு என்பவர் தமிழ்ச்செல்வியின் பியூட்டி பார்லருக்கு அடிக்கடி சென்று அவரோடு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இன்ஸ்டா பக்கத்தில் பெண்ணின் ஐடியை போல போலியான ஒரு ஐடியை உருவாக்கி தமிழ்ச்செல்வி பற்றி அருண்குமாரிடம் தவறாகவும் அருண்குமார் பற்றி தமிழ்ச்செல்வியிடம் தவறாகவும் சிவகுரு பேசி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிவகுரு தனது குரலை ஆப் மூலம் பெண்ணின் குரலை போல மாற்றி உங்கள் கணவரோடு நீங்கள் வாழாதீர்கள் என வாய்ஸ் மெசேஜும் அனுப்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவளை அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்புறம் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அருண்குமாரை நீங்கள் நம்பாதீங்க. உங்ககிட்ட உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எல்லார்ட்டையும் சூப்பராக நல்லா நடிக்கிறாங்க. நீங்கள் அவங்க கூட தனியாக இருக்காதீங்க. அவர் உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் உங்களை வச்சு உங்கள் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை வச்சு உங்கள் ஃபேமிலி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பார்த்துருங்க. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிறது நம்புங்க, நம்பாமல் போங்க. ஒரு பொண்ணாக சொல்கிறேன், ஒரு சைக்கோ கூட இருந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணிக்கோங்க. பத்திரமா இருங்க, பார்த்துருங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இது எங்களுக்கே தெரியும், கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. அவங்க சும்மாவே ட்ராமா பண்ணுறாங்க. எஸ்பி ஆஃபீஸ் போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், உங்களை அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா நடிக்கிறாங்க, நல்லா ட்ராமா பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருங்க. அவ்வளோதான். அவருக்கு ஒரே ஒரு எய்மு தான், உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி உங்கள் கடையை க்ளோஸ் பண்ணி அவரோட கண்ட்ரோலில் உங்களை வச்சுக்க பார்க்குறாங்க. நீங்கள் சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதனை நம்பி ஆத்திரமடைந்த தமிழ்ச்செல்வி தனது கணவன் அருண்குமாரை சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட வழக்கறிஞர் சிவகுரு தமிழ்ச்செல்வியுடன் நெருங்கி பழகி தனது வலையில் வீழ்த்தி அவருடன் தகாத உறவை வளர்த்து கொண்டுள்ளார். இருவரும் நெருங்கி பழகி வந்ததை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்ட வழக்கறிஞர் சிவகுரு அதனை காட்டி தமிழ்ச்செல்வியை மிரட்டி 25 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சொந்த ஊருக்கு வந்த அருண்குமார் தனது மகனை நலம் விசாரித்த போது மகன் சொன்ன தகவல்கள் அருண்குமாரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பியூட்டி பார்லருக்கு வரும் சிவகுரு தமிழ்ச்செல்வியோடு நெருக்கமாக இருந்ததை சிறுவன் பார்த்ததால் சிவகுரு அந்த சிறுவனை அடித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. அதான் என் பையன் சொன்னாமா, மாமா வருவாங்க, அம்மா கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பான்னு சொன்னாமா. இல்லைன்னா பையன் எப்படிமா சொல்லுவான், போய் சொல்லுவாங்க. மாமா கடைக்கு வருவாரு, அம்மா கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு. அவன் பார்த்ததான் சொல்ல போறான். அவனுக்கு அந்த அளவுக்கு கொண்டு அவர் வேற எத்தனை வாட்டிமா கடைக்கு வருவான், அடிக்கடி வருவானா? பியூட்டி பார்லரில் வேலை பார்த்த பெண்களிடம் அருண்குமார் இது குறித்து கேட்டபோது இருட்டான அறையில் அவர்கள் இருவரும் தரையில் படுத்திருந்ததாகவும் அன்று சிவகுரு பாத்ரூமில் தான் ஒளிந்திருந்ததாகவும் பணிப்பெண் ஒருவர் அருண்குமாரிடம் கூறியுள்ளார். அதான் அந்த கான்ஃபரன்ஸ் இது ரூம்ல இருந்தாங்களா சொல்லலாமா? லைட் ஆஃப் பண்ணா இன்னொரு அடி சொல்லலாம். சரிம்மா. அப்போ வந்து என்ன உள்ள என்ன பார்த்தீங்க நீங்கள்? லைட் ஆஃப் பண்ணியிருந்ததா? தரையில் 2 பேரும். எந்த மந்த் இருக்குமா? நான் கப்பல்லேருந்து வரதுக்கு முன்னாடிங்கம்மா. நான் கப்பலில் இருந்தேனா?
சரி சரி. அது இவங்க ரூமில் லைட் இல்லாமல் தரையில் படுத்துருந்துக்கிறாங்க 2 பேரும். எதுக்குன்னா நீ வெளியில் வந்தல்ல, நீ தான் இருந்த கடையில் இருந்தா, அப்போ அந்த பையன் இருந்துருக்கான், உனக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். அப்போ இல்லை ஃப்ரெண்டுன்னா நீ வந்து எடுத்துக்கலாம், நீ போய் பாத்ரூம் நீ ஒழியணும்ல. பின்னர் இதனைத் தொடர்ந்து சிவகுரு அந்த பணிப்பெண்ணுக்கு போன் செய்து ஏன் அப்படி சொன்னாய் என மிரட்டி தரக்குறைவாக பேசிய ஆடியோவும் வெளியானது. அந்த ஆடியோவில் அப்போது ஏன் தமிழ்ச்செல்வி கணவரிடம் மாற்றி சொல்ல சொன்னீர்கள் எனவும் பணிப்பெண் கேள்வி எழுப்பினார். வேலை வேணா வேலைக்காரனா வேலையோட நிறுத்திக்கணும். உனக்கு தப்பு தெரிஞ்சுன்னா நீ வேலையை விட்டு ஓடு. அதான் நானும் கேக்குறேன், வேலைனா வேலை நிறுத்திக்கணும், எதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சி நின்றீங்க? அவர் சொன்னா சொல்லுமா, அவர் சொன்னா இந்த மாதிரி சொல்லுமா, காட்டிக்காதமா, தெரிஞ்சுக்க ஏன் மயிறு கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தீங்க, என்கிட்ட வந்து ஏன் தொங்கிட்டு இருந்தீங்க? அதான் சொல்லலையா நீ தொங்க, அதான் நீ சொல்லிட்டியா தாலி அறுத்துட்டியா? ஆமா, அப்ப அதான் சொல்றேன், உங்க ஏன் இப்படி ஆளுங்கட்ட பேசுறீங்க? அப்ப இதுக்கு தானே அதை நீங்க தெரிஞ்சுட்டு பண்ண வேண்டாம். இப்ப எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஒழுங்கா இருந்தியா? நீ வந்து பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. நீ இப்ப பேசுறதுக்குலாம் தகுதியா? நீ எத்தனை பேர் கூட போனன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஆமா, நான் போன நீ ஓகேமா, அவங்க அப்படிதான்டா, நீ கம்முன்னு இரு. தனது மகனை தாக்கி டார்ச்சர் செய்தது தெரிய வந்ததும் அருண்குமார் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இது குறித்த புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தமிழ்ச்செல்வி மற்றும் வழக்கறிஞர் சிவகுரு மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மனைவியோட வீடியோலாம் வச்சுக்கின்னு அவனை மிரட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அவனோட உடலுறவு வந்திருக்கிறாங்க. இதை வந்து என்னோட பையனை கண் முன்னாடியே வந்து பல முறை வந்து பார்லரில் வந்து உடலுறவு வந்திருக்கிறாங்க. இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பையன் என்ன பண்ணிருக்கிறான், ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருக்கிறான். இதை வந்து கேட்கும்போது பையன் வந்து நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பையனை வந்து இந்த சிவகுருன் என்ன பண்ணியிருக்கிறான், தாக்கி சிகரெட்டில் வந்து கையில் சூடு வச்சுருக்கிறான். அப்புறம் வந்து கையில் வந்து காயத்தை ஏற்படுத்தி ரத்தம்லாம் வந்திருக்கு அவனுக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய மகன் வந்து என்னிடம் வந்து முறையிட்டான். இது மாதிரி இதை சொன்ன உடனே நான் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு நான் போய் கடலூரில் எஸ்பி ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன், இவன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணாங்க, நேராக வந்து மகளிர் ஸ்டேஷனில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் வந்து அவங்க வந்து போக்சோ சட்டத்தில் வந்து 3 செக்ஷனில் வந்து அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்று. அவன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகுரு என்ன பண்ணியிருக்கான், எனக்கு வந்து தொடர்ந்து வந்து கொலை மிரட்டல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்புறம் ஃபோன் மூலமும் கொலை மிரட்டல் விட்டுருக்கான். அது வழியாக வந்து நான் வந்து கடலூர் என்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே வந்து இப்போ புகார் போயிருக்கு. இது நான் இப்போ வந்து இந்த 3 நாள் ஆகியும் அவன் மேலே வந்து நடவடிக்கை இன்னும் எடுக்காமல் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் மேலே வந்து என்னை வந்து கொலை மிரட்டலாம் விட்டதுனால என்னால் வெளியில் போக முடியல. அப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது அவன் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறேன், நான் ஒரு அட்வொகேட்டு, அதனால் வந்து என்னை பவர் யூஸ் பண்ணி என்னால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறான். அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சியாளர் அணுகி அவன் மீது உடனே நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இது விசாரிச்சதில் வந்து என்னாச்சுன்னா என்னோடய பேங்க்கில் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது என்னோட 25 லட்சம் ஒரு பணம் காணாமல் போயிருக்கு. அதை வந்து நான் வந்து விசாரிக்கும் போது என்ன பண்ணியிருக்கேன்னா, என் மனைவியை வந்து மிரட்டி 25 லட்சம் பணத்தை வந்து கையாண்டுருக்கிறான். அதை அந்த பணத்தை உபயோகித்து அவன் நிறைய பொருள், காரு, பைக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறான். அதை வந்து எங்கள் மனைவி வந்து அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து அவனோட ஃபோட்டோ வீடியோலாம் வச்சு அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணி பல முறை வந்து அவனை வந்து உபயோகப்படுத்திருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப மன உறுதி அடைஞ்சு அவங்க இப்போ தனியாக இருக்கிறாங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திலும் இது குறித்து அருண்குமார் மனு அளித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.